தாய் தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்கள். நான் உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். இன்று நாம் திருக்குறளில் இன்பத்து பாலில் 111வது அதிகாரமாக உள்ள புணர்ச்சி மகிழ்தல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள 1108வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். புணர்ச்சி மகிழ்தல் என்பதற்கு கூடி மகிழ்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 1108வது திருக்குறளுக்கு செல்வோம். வீழும் இருவர்க்கு இனிதே வழியிடை போலப்படா முயக்கு. வீழும் இருவர்க்கு இனிதே வழியிடை போலப்படா முயக்கு. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். நுண்மையான காற்று இடையே புகுந்து செல்லாதவாறு காதலில் வீழ்ந்த இருவர் இறுக கட்டி அணைத்தல் என்பது இருவருக்குமே இன்பத்தை தருவதாக இருக்கும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. மீண்டும் பொருள்: நுண்மையான காற்று இடையே புகுந்து செல்லாதவாறு காதலர்கள் இருவர் இறுக கட்டி அணைத்தல் என்பது இருவருக்கும் இன்பத்தை தருவதாக இருக்கும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். நாம் தோழர்களே, நாமும் தினந்தோறும் இன்பத்துப்பாலை படிப்போம்.